வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கலாம் அப்படின்றது. ஸோ இனிமேலுக்கு வர்றது எல்லாமே உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாலிட்டியோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பாலிட்டியில லாஸ்ட் 1 இயர் என்னென்ன இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதில் நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியரா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க நமக்கு ஸ்கூல் புக்ஸுமே கேசவானந்த பாரதி கேஸ் பத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஜட்மெண்ட் 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 50 இயர்ஸ் 100 இயர்ஸ் 75 இயர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா டிஎன்பிசி அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி கேசவானந்த பாரதி கேஸ் பத்தி நம்ம பிரீஃபா பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ கேசவானந்த பாரதி கேஸ் எப்போ ஜட்மெண்ட் வந்தது அப்படின்னா 1973 தான் ஜட்மெண்ட் வந்தது. ஆக்சுவலா இது என்ன கேஸ் அப்படின்னா கேசவானந்த பாரதி அப்படின்றவர் ஒரு ஆசிரமம் வச்சு நடந்திருந்தார், மடம் வச்சு நடத்தி இருந்தாரு. ஸோ அந்த மடத்துக்கு சொந்தமான நிலங்கள் அப்படின்றது அவர்கிட்ட இருந்தது. ஓகேவா? ஸோ அப்போ கேரளா கவர்மெண்ட்ல இருந்து கேரளா லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் அப்படின்றத பாஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் மடத்துக்கு சொந்தமான நிலங்கள் கேரளா கவர்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்றதுதான் அந்த சட்டம் சொல்லுது. ஓகேவா? ஸோ இதை எதிர்த்து தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல ஜட்மெண்ட் கேஸ் போடுறாரு. ஸோ எதனால அப்படின்னா அப்போ ஆர்டிகல் 31 ஒரு நிமிஷம். சோ ஆர்டிகல் 31 அவர் கேஸ் நடந்த போது என்னவா இருந்ததுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்தது. ஓகேவா? சோ ஆர்டிகல் 31 என்ன சொன்னுச்சு அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி இது வயலேட் பண்ணுது அப்படின்னு சொன்னாரு. சோ அது இல்லாம இன்னும் சில ஆர்டிகல் 25 அண்ட் ஆர்டிகல் 26. ஓகேவா? சோ ஆர்டிகல் 25 எதை பத்தி பேசுது அப்படின்னா ஆர்டிகல் 25 ஒரு மதத்தை ஒருத்தவங்க பின்பற்றதுக்கான சுதந்திரத்தை பத்தி பேசுறது தான் ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26 என்னன்னா அந்த மத சார்ந்த ப்ராப்பர்ட்டிஸ் மெயின்டைன் பண்றதுக்கான உரிமையை பத்தி பேசுறது தான் ஆர்டிகல் 26. இந்த ரெண்டு ஆர்டிகலுமே இது வயலேட் பண்ணுது. ஏன்னா ஒரு மடம் அப்படின்றது ஒரு இந்து மத சார்ந்த ஒரு மடமாக தான் நடத்தி இருந்ததுனால ஸோ இந்த ரெண்டு ஆர்டிகலுமே அதை வயலேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட் போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதனாலதான் அந்த கோர்ட் கேசஸ்ல என்ன ஒரு விஷயம் புதுசா வந்தது அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு டேர்ம் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இன்ட்ரடியூஸ் ஆகுறது. கான்ஸ்டிடியூஷன் சொல்ல முடியாது, நம்மளோட பாலிட்டியில இன்ட்ரடியூஸ் ஆகுறது இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல தான். ஓகேவா? ஸோ இதுல என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஓகேவா? ஸோ இதுதான் இதோட கீயே. ஸோ இந்த கேஸோட மொத்த சாராம்சமே எதுலதான் இருக்கு அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதை வச்சுதான் இன்னும் நிறைய கேசஸ் கேசவானந்த பாரதி கேஸ் தான் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். ஓகேவா? அந்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஃபாலோ பண்ணி தான் நிறைய ஜட்மெண்ட்ஸ் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது சில ஐடியாலஜி நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ்ல இருந்திருக்கும். ஓகேவா? இந்தியான்றது இந்த ஒரு கட்டமைப்புல தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஐடியா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த கட்டமைப்பு மாறாம யாரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டிகல் 368 எதை பத்தி பேசுது? ஆர்டிகல் 368 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி பேசுறது என்ன ஆர்டிகல் 368 அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி வேணும், சிம்பிள் மெஜாரிட்டி வேணும். ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு விஷயத்தை அமெண்ட் பண்ணணும்னா அது பார்லிமெண்ட் என்ன ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வரும் அப்படின்னு பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 368. ஓகேவா? ஸோ அந்த ஆர்டிகல் 368 படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றதுதான் இங்க இருக்க கொஸ்டின். ஓகேவா? சோ எதனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்கறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த நம்ம போட்ட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்லயும் பார்த்திருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்க்கும் எஸ்பிக்கான வித்தியாசம் என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு தனி மனிதனுக்கு வயலேட் செய்யப்பட்ட, அதாவது தனி மனித சிட்டிசனுக்கு கிடைக்காம இருந்தது அப்படின்னா கோர்ட்னால கேள்வி கேட்க முடியும். அதாவது லீகலி என்ஃபோர்சியபிள் எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ லீகலி என்ஃபோர்சியபிள் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு விஷயத்த மாத்தி அமைக்கிறதுக்கான அதிகாரம் பார்லிமெண்ட்ட இருக்கா அப்படின்றதுதான் ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேவா? சோ அதுக்கு வந்த கேசஸ் தான் கோலக்நாத் கேஸ். ஓகேவா? சோ கோலக்நாத் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனாலனா
கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை நம்ம ஒரு லாவா பார்க்க முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அதனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுதான் இது கோலக்நாத் கேஸ். இந்த கேஸ் எப்போ போட்டிருப்பாங்க? இந்த கேஸோட ஜட்மெண்ட் எப்போ இருக்குன்னா 1967 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கு மாற்றா ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அப்பதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று வந்திருப்பாங்க. ஓகேவா? 24th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாராளுமன்றம் நினைச்சா எந்த ஒரு ஆக்டா இருந்தாலுமே கான்ஸ்டிடியூஷன்ல மாத்தலாம், அமெண்ட் பண்றதுக்கான அதிகாரம் பார்லிமெண்ட் கிட்ட உண்டு அப்படின்றத பத்தி சொன்னதுதான் என்ன ஆர்டிகல் 24. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட மசோதா லோக்சபாவை ராஜ்யசபாவை பாஸ் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட போனுச்சுன்னா பிரசிடென்ட் கட்டாயமா அதுக்கு கையெழுத்து இடப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னது என்ன இந்த 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்போ 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது? பாராளுமன்றத்துக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க எந்த ஒரு சட்டமா இருந்தாலுமே அதை அமெண்ட் பண்றதுக்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்றதுதான் 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது கூடவே என்ன சொல்லுது? பிரசிடென்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்க்கு, அதாவது சட்ட திருத்த மசோதாவிற்கு கையெழுத்து போடணும் அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அடுத்து 25th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒண்ணுதான். ஸோ 25th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆக்சுவலா டிபிஎஸ்பில 39B அண்ட் 39C. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே செயல்படுத்துறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்றது தப்பில்லை அப்படின்னு சொன்னதுதான் என்ன இந்த 25th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே எதிர்த்துதான் யாரு கொண்டு வந்தா? கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்றது நடந்தது. ஓகேவா? ஸோ இந்த கேசவானந்த இதெல்லாம் இப்ப நடக்குது அப்படின்னா 1971. ஓகேவா? 1971. ஸோ அந்த டயத்துல தான் கேசவானந்த பாரதி கேஸ் போடுறாரு. ஸோ கேசவானந்த பாரதி கேஸ் எப்ப ஜட்மெண்ட் வருதுன்னா 1973 ஜட்மெண்ட் வருது. ஓகேவா? இந்த 1973 ஜட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பாராளுமன்றம் நினைச்சா எந்த ஒரு சட்டமா இருந்தாலுமே, கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஒரு சட்டமா இருந்தாலுமே அவங்களால அமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் உட்பட எந்த ஒரு சட்டமாவும் இருந்தாலுமே பாராளுமன்றத்தினால என்ன பண்ணலாம்? அதை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொன்னதான் என்ன கேசவானந்த பாரதி கேஸ். ஆனால் அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே அமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டா அமெண்ட் பண்ணலாம். ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சரை அது வயலேட் பண்ணிருக்க கூடாது. பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்தி அமைக்கிற மாதிரியான மாற்றங்களை பாராளுமன்றத்தினால கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றதுதான் என்ன இந்த கேசவானந்த பாரதி கேஸ். இது என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய பாராளுமன்றம் மக்களா, அதாவது லோக்சபால இருக்கவங்க எல்லாருமே மக்களால் நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் லோக்சபா. ஸோ ஓகே, பாராளுமன்றம் தான் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை மாத்தலாமே, அப்போ நேரடி தேர்தலுக்கு பதிலாக மறைமுகம் தேர்தலா மாத்திடலாம்ல அப்படின்னு கேட்டா மாத்த முடியாது. ஏன்னா அது பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அடிப்படையா இந்த இந்தியா உருவாக்கும் போது என்ன ஒரு கட்டமைப்போட உருவாக்கப்பட்டதோ அதுபடிதான், அந்த வழியில தான் நடக்கணுமே தவிர அதையே அந்த அடிப்படை தன்மையே மாத்தி அமைக்கிற மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றது யார் பண்ணக்கூடாது? பாராளுமன்றம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்றதுதான் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, பெடரல் அண்ட் செக்யூலர் கேட்டது, கூட்டாட்சி மற்றும் மதச்சார்பற்ற தத்துவம். ஓகேவா? கூட்டாட்சினா சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்து வேலை பார்க்கறது, மதச்சார்பற்ற விஷயங்கள். ஓகேவா? அதே மாதிரி டெமோக்ராட்டிக். ஓகேவா? மக்களாட்சி முறையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாற்றி அமைக்க முடியாது அப்படின்றதான். நெக்ஸ்ட் லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஷிப். ஓகேவா? லிபர்ட்டி, அதாவது மக்களுக்கான சுதந்திரம் அப்படின்றது வழங்கப்படணும். வெல்ஃபேர் ஸ்டேட். ஓகேவா? ஒரு ஸ்டேட்டை மேன்மையடைந்த மாநிலமா மாத்துறதுக்கான வழிமுறைகளை செய்யணும். அண்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்ப்போம் இல்லையா? ரைட் டு ஈக்குவாலிட்டியோட ஆர்டிகல் 14 இருந்து ஆர்டிகல் 18 வரைக்கும் பேசும் இல்லையா? அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது எல்லாருக்குமே சம உரிமை, சமத்துவம் அப்படின்றத மாத்தி அமைக்க கூடாது. அப்புறம் செப்பரேஷன் ஆஃப் பவர், அதிகாரத்தை பகிர்ந்து அளித்தல். ஓகேவா? ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா போன இல்லையா? ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால மாத்தி அமைக்க முடியாது. அப்புறம் டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனுக்கான அவனுடைய என்ன சொல்றது டிக்னிட்டி. டிக்னிட்டினா அவனுடைய தன்மானம். ஓகேவா? அதை மாத்துற மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. அப்புறம் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, ஒற்றுமை, தேசத்தோட ஒற்றுமையை சீரழிக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்த மாற்றங்களை கொண்டு வரக்கூடாது.
அப்புறம் சாவர்ஜினிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய சுதந்திரத்தன்மை, அதையும் மாற்றி அமைக்க கூடாது. ஸோ இந்த விஷயம்லாம் தான் என்ன பேசிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ இதை மாற்றி அமைக்கிற மாதிரியான விஷயங்கள் யாரு கொண்டு வர முடியாது, பாராளுமன்றம் நினைச்சா கொண்டு வர முடியாது. ஸோ இதை பத்தி பேசுறதுதான் ஆர்டிகல் 25 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னா, ரீசெண்டா கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 வந்து என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லிக்கும் மற்ற யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெல்லி அப்படின்றது யூனியன் டெரிட்டரி. ஓகேவா? அது ஸ்டேட் அந்தஸ்து கிடையாது, அது ஒரு யூனியன் டெரிட்டரி அந்தஸ்துல இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் 1950 அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது டெல்லி என்னவா இருந்ததுன்னா பார்ட் சி ஸ்டேட்டா இருந்தது. பார்ட் சில ஒரு ஸ்டேட்டா இருந்தது. பின்னாடி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எப்ப கிரியேட் பண்றாங்க, 1951 முதல் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நடக்குது, நாடு முழுக்க நடக்குது. ஸோ அப்படி முதலா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எப்போ உருவாக்குறாங்க, 1951. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்றது 1956 கொண்டு வராங்க. ஓகேவா? 1956 கொண்டு வரும்போது டெல்லியை என்னவா மாத்துறாங்க, யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. ஓகேவா? ஸோ டெல்லியை யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ட் அப்படின்றது 1966 கொண்டு வராங்க. 69வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991 என்ன பண்றாங்கன்னா, டெல்லிய நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவா மாத்துறாங்க. ஓகேவா? நேஷனல் யூனியன் டெரிட்டரி அந்தஸ்துல இருந்ததை முதலா டெல்லி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு மாத்தினது எப்போ, 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது கொஸ்டினா வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் மாத்தி இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்றது கொண்டு வரும். ஓகேவா? ஸோ மற்ற ஸ்டேட்டுக்கும் டெல்லிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ மற்ற யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் டெல்லிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, டெல்லியில வந்து என்ன பண்ணிருக்கு, ஸோ மற்ற யூனியன் டெரிட்டரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரியிலும் டெல்லி அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது மூணுல மட்டும் தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்ததுன்னா என்ன, சட்டம் இயற்றும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, எந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடி இருக்கோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி சட்டம் இயற்றுது அப்படின்னா அதெல்லாம் எந்தெந்த இடத்துல சட்டம் இயற்ற முடியும், ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்னு கன்கரண்ட் லிஸ்ட். சென்ட்ரல் லிஸ்ட்ல யார் மட்டும் தான் சட்டம் இயற்ற முடியும், மத்திய அரசாங்கத்தால் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். ஸோ அப்படியே நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரிக்கும் இந்தந்த விஷயங்கள்ல சட்டம் இயற்றும் அதிகாரம் உண்டு. ஆனா எதுக்கு கிடையாது அப்படின்னா, போலீஸ், பப்ளிக் ஆர்டர் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம், இந்த மூணுத்துக்கு மட்டும் சட்டம் இயற்றதுக்கான அதிகாரம் யார்கிட்ட கிடையாது, டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது. எதனால, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ அதனாலதான் நேஷனல் கேபிட்டலா இருக்கிறதுனால நம்ம இந்தியாவோட ஒரு முகமையே எதுதான், டெல்லி தான். ஏன்னா நம்ம இந்தியாவோட கேபிட்டல் என்னன்னு கேட்டா நம்ம டெல்லின்னு தான் சொல்லுவோம். கரெக்டா? அப்போ நம்ம இந்தியாவை வந்து உற்று நோக்கிற எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எதை தான் பார்ப்பாங்க, டெல்லியை தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ டெல்லியில இருக்கிற போலீசிங்கா இருந்தாலும் சரி, பப்ளிக் ஆர்டரா இருந்தாலும் சரி, லேண்டா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும். ஆனா டெல்லியில மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, இது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்த கண்ட்ரோல் அப்படின்றது போயிடும். ஸோ அதோட இல்லாம சீஃப் மினிஸ்டர் அண்ட் லெப்டினன்ட் கவர்னர். ஓகேவா? ஸோ சீஃப் மினிஸ்டர் அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்றது யாரு, சென்ட்ரல் கவர்மெண்டால் நியமிக்கப்படுற ஒருத்தர். ஓகேவா? நம்ம ஸ்டேட்டுக்கு எப்படி கவர்னர் இருக்காங்களோ அந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிக்கான கவர்னர் தான் யாரு, லெப்டினன்ட் கவர்னர். ஓகேவா? அப்போ சீஃப் மினிஸ்டருக்கான பவரும் லெப்டினன்ட் கவர்னருக்கான உரிமையும் பவரும் பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில மாறுபடும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, நேஷனல் கேபிட்டல் ஆஃப் டெல்லி இந்தியா அப்படின்றதுனால சீஃப் மினிஸ்டர், அதாவது அவங்களுக்கு சட்டம் இயற்றுக்கான அதிகாரம் இருக்கு. யார்கிட்ட இருக்கு, அந்தந்த ஸ்டேட் அசம்பிளிக்கு இருக்கு. ஆனா லெப்டினன்ட் கவர்னர் நினைச்சா டிஸ்கிரிஷனரி பவர் லெப்டினன்ட் கவர்னருக்கு, அதாவது டெல்லி கேபிட்டலா வச்சிருக்க லெப்டினன்ட் கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர், தானியங்கும் தன்மை. தானியங்கும் தன்மைனா யாருடைய கன்சல்டன்ஸும் இல்லாம அவங்களுக்கு நினைக்கிறத பண்றதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குன்னா லெப்டினன்ட் கவர்னர் இருக்கு. ஸோ அப்படி ஒரு விஷயம் கொண்டு வந்ததுதான் என்ன, இப்போ நேஷனல் கேபிட்டல் சிவில் சர்வீஸ் அத்தாரிட்டி.
ஓகேவா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போலீஸ், பப்ளிக் ஆர்டர், லேண்ட் ரிஃபார்ம், இந்த 3 விஷயங்கள் மட்டும் தான் யார்கிட்ட இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். பாக்கி ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து அந்த யூனிட் டெல்லி கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் விஷயம். ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா சிவில் சர்வீஸ் அத்தாரிட்டி, அதாவது இப்போ ஒரு ஆபீசர் வந்து நியமிக்கிறாங்க, தாலுகா ஆபீசர் நியமிக்கிறாங்க, இல்ல வந்து முனிசிபல் கமிஷனர் நியமிக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே யாருடைய பொறுப்பு, அந்த டெல்லி கவர்மெண்டோட பொறுப்பு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நேஷனல் கேபிட்டல் சிவில் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு பாடியை கொண்டு வராங்க. ஓகேவா. ஸோ இது ஒரு போர்டு. ஓகேவா. ஸோ இந்த போர்டுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி, சீஃப் செக்ரட்டரி ஆஃப் லெப்டினன்ட் கவர்னர், சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஹோம் செக்ரட்டரி. ஓகேவா. ஸோ இவங்க 3 பேரும் தான் இதோட மெம்பரா இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மெம்பர் 3 பேருமே சேர்ந்து தான் என்ன பண்ணணும், யார் முனிசிபல் கமிஷனரா வரணும், யார் தாலுகா ஆபீசரா வரணும், யார் வந்து எந்தெந்த சிவில் சர்வீஸ்க்கான அத்தாரிட்டியா யாரு வரணும் அப்படின்றது முடிவு பண்ண போறது யாரு, இந்த நேஷனல் கேபிட்டல் சிவில் சர்வீஸ் அத்தாரிட்டி தான் முடிவு பண்ண போறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அப்புறம் டெல்லி கவர்மெண்ட்ல இருந்து போற ஒரு, மத்தபடி சீஃப் செக்ரட்டரியா இருக்கட்டும், பிரின்சிபல் ஹோம் செக்ரட்டரியா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே யாரு, மத்திய அரசாங்கத்தால நியமிக்கப்படுறவங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா இந்த போர்டு வந்து ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா யாரு, சீஃப் மினிஸ்டர் மட்டும் நினைச்சா முடிவெடுக்க முடியாது, மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ அதுதான் முடிவெடுக்க முடியும். ஓகேவா. 3 பேர்ல 2 பேர் வந்து ஒரு விஷயத்துக்கு சாதகமா சொன்னாங்க மட்டும்தான் என்ன ஆகும், அந்த விஷயம் மாறும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் முனிசிபல் கமிஷனரா வந்து இவங்களை நியமிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 3 பேர்ல அட்லீஸ்ட் 2 பேரு ஓகே அப்படின்ற ஒப்புதல் அளிச்சிருக்கணும். அப்பனா மட்டும்தான் அந்த விஷயம் செயல்படும். ஓகேவா. ஸோ இதுதான் இப்போ கொண்டு வந்திருக்க அமெண்ட்மெண்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், the constitutional bench of Supreme Court recently upheld the validity of Union Government's 2019 decision to repeal the special status of Jammu and Kashmir under Article 370 of the Constitution. ஸோ ஆர்டிகல் 370 நம்ம அடிக்கடி நியூஸ்ல பார்த்திருப்போம். இப்போ 2019 இப்ப ஏன் அது நியூஸா வருது அப்படின்னா இதை எதிர்த்து நிறைய வழக்குகள் அப்படின்றது போடப்பட்டது. ஓகேவா. சுப்ரீம் கோர்ட் ஒட்டுமொத்தமா இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 370 அப்படின்றது அரசியலமைப்புக்கு எதிரானது கிடையாது. ஓகேவா. சோ அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படுது அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க, ஒரு முறை உறுதி செஞ்சிருக்காங்க யாரு, சுப்ரீம் கவர்மெண்ட். சோ அதனால இப்ப நியூஸா வந்திருக்கு. ஓகேவா. சோ கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 370 அப்படின்றது அரசியலமைப்புக்கு எதிரானது கிடையாது, அது கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஓகே டன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ ஆர்டிகல் 370 அப்படின்றது என்ன, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது தான் என்ன, ஆர்டிகல் 370. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்னெல்லாம் பண்ண முடியாதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல டூயல் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது இந்தியாவோட சிட்டிசனாகவும் இருப்பாங்க, அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிட்டிசனாகவும் இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் லா டைரக்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அப்ரூவல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல அது ஓகே சொல்லியிருக்கணும். ஓகேவா. ஸோ நான் இப்போ ஒரு ஃபார்ம் பில் கொண்டு வந்தாங்க இல்லையா, ஸோ ஒரு ஃபார்ம் பில் வந்து நான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எடுத்தோன்னா என்னால வந்து செயல்படுத்திட முடியுமான்னு கேட்டா முடியாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் யாரு ஒப்புதல் அளிச்சிருக்கணும், ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சட்டமன்றம் ஒப்புதல் அளிச்சிருக்கணும். ஓகேவா. அப்படி ஒப்புதல் அளிச்சிருந்தா மட்டும்தான் என்னால அந்த இடத்துல அந்த சட்டத்தை செயல்படுத்த முடியும். ஓகேவா. ஸோ அது இந்த ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் சட்டம் போடுறாங்களோ அது நேரடியா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் போயிடும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி செப்பரேட் லாஸ் கிடையாது. ஓகேவா. இந்தியாவுக்கு இருக்க எல்லா லாவுமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் இருக்கான்னு கேட்டா கிடையாது, இருந்துதான் கேட்டான்னு கிடையாது. ஓகேவா. ஸோ ஆனா இப்ப என்ன ஆகுது, இந்தியாவுக்கு இருக்க எல்லா லாவும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் அப்ளை ஆகும். அதே மாதிரி சிட்டிசன்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட் கேன் பை லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒருத்தர் போய் லேண்டோ ப்ராப்பர்ட்டியோ வாங்கிட முடியுமான்னு கேட்டா வாங்கிட முடியாது. ஓகேவா. ஆர்டிகல் 370 முன்னாடி. ஸோ இப்போ வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியும். ஓகேவா. அது மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு செப்பரேட்டா ஒரு பிளாக் தனியா இருந்தது, இதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செப்பரேட்டா பிளாக் கிடையாது, அவங்க இந்தியன் பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் அப்படின்றது கண்டக்ட் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட், சென்டர் டிக்ளேர் பினான்சியல் எமர்ஜென்சி அண்டர் 360. ஓகே. இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்றது செயல்படுத்த முடியாது. இதுக்கப்புறம் ஆர்டிகல் 370 யூஸ் பண்ணி பினான்சியல் எமர்ஜென்சியும் செயல்படுத்த முடியும். ஓகேவா. ஸோ போலீஸ் வில் பி மேனேஜ்டு பை த சென்டர். இதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்தது. ஸோ ஆர்டிகல் 370 அப்புறம் அந்த போலீஸும் எப்படி யாரோட கண்ட்ரோலுக்கு வந்துருது, சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு வந்தது. ஸோ இதெல்லாம் தான் மாற்றங்களா இருந்தது. ஓகேவா. ஓகே. ஆர்டிகல் 370 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நம்மளுடைய டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்கவே இல்லாம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்ல ஒரு பாக்ஸ்ல இருக்க ஒரு கொஸ்டின், இது எந்த எக்ஸாம்ல வேணாலும் வரலாம், வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் என்ன, ஆர்டிகல் 370 டிராஃப்ட் பண்ண சீஃப் டிராஃப்டர். சீஃப் டிராஃப்டர்னா ஆர்டிகல் 370 உருவாக்கியவர் யார். ஓகேவா.
ஸோ ஆர்டிகல் 370 பாத்தீங்கன்னா அம்பேத்கரால உருவாக்கப்பட்டது கிடையாது. ஓகேவா? அங்கே அம்பேத்கர் ஆர்டிகல் 370 எழுதல். யார் தான் எழுதுனாங்க அப்படின்னா கோபால சுவாமி ஐயங்கார் தான் என்ன பண்ணிருப்பாரு, ஆர்டிகல் 370 எழுதியிருப்பாரு. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க போனா இன்க்ளூஷன் ஆஃப் குயி லாங்குவேஜ் இன் 8th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கெட் ஒடிசா கேபினட் நோட். ஓகேவா? ஸோ ஒடிசா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குயி லாங்குவேஜ், அந்த ஸ்டேட்ல இருக்க குயி லாங்குவேஜை அபிஷியல் லாங்குவேஜ் பட்டியல் 8th ஷெட்யூல்ல இருக்க அபிஷியல் லாங்குவேஜ்ல ஒன்னா இணைக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்திருக்காங்க. ஓகேவா? 8th ஷெட்யூல் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ 8th ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்க அபிஷியல் ஷெட்யூலை பத்தி பேசுறதா என்ன 8th ஷெட்யூல். ஓகேவா? ஸோ இந்த 8th ஷெட்யூல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா மொத்தம் ஆரம்பத்துல 14 லாங்குவேஜஸ் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா சிந்தி அப்படின்ற லாங்குவேஜை இன்க்ளூட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ சிந்தி, அதுக்கப்புறமா வேற என்ன லாங்குவேஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா போடோ, டோங்கிரி, மைத்திலி, சாந்தலி இதை இன்க்ளூட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து நேபாளி. ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் பின்னாடி சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அஃபிஷியல் லாங்குவேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 22, ஸோ இந்த சிந்தி பார்த்தீங்க அப்படின்னா 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ போடோ டோங்கிரிலாம் பார்த்தீங்கன்னா 72nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாமே வந்து 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ 71st. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுல இந்த குயி லாங்குவேஜும் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜா மாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை யார் முன் வச்சிருக்கா? ஒடிசா கவர்மெண்ட் முன் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன குயி லாங்குவேஜ், ஏன் குயி லாங்குவேஜ் பத்தி படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய திராவிடியன் லாங்குவேஜ், நம்ம திராவிடியன் லாங்குவேஜ்ல ஒண்ணுதான் என்ன குயி லாங்குவேஜ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ குயி லாங்குவேஜ் வந்து எங்கேருந்து போனது? தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனதுதான் குயி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஈஸ்டர்ன் சைடா போனதுதான் என்ன குயி லாங்குவேஜ். இது எந்த மக்கள் பேசுவாங்க அப்படின்னா கந்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கோன்ஸ். ஸோ கோன்ஸ் பழங்குடியினர்கள் பேசுறதுதான் இந்த குயி லாங்குவேஜ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா ஹரியானா கவர்மெண்ட், ஹரியானா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பஞ்சாப் ஹரியானால என்ன பண்ணிருக்காங்க 75% வந்து பிரைவேட் செக்டாருக்கு ரிசர்வேஷன், அதாவது அந்தந்த மாநிலங்களுக்கான ரிசர்வேஷன் அப்படின்றது போடப்பட்டது. என்ன அப்படின்னா இப்போ பஞ்சாப்ல வந்து நான் ஒரு பிரைவேட் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா அதுல 75% எம்ப்ளாயர்ஸ் வந்து யாரா தான் இருக்கணும் அப்படின்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்களா மட்டும்தான் இருக்கணும். மீதி இருக்க 25 தான் மற்ற மாநிலத்திற்கான இடமா இருக்கும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ ஹரியானா கவர்மெண்ட் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த விஷயம் அப்படின்றது அன்கான்ஸ்டிடியூஷனல், சட்டப்பூர்வத்துக்கு, அதாவது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிகல் 16. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 16 அப்படின்றது வேலை வாய்ப்புகள்ல பாகுபாடு பார்க்க கூடாது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஸ். ஸோ நிறத்தை வச்சு இல்லைன்னா பாலினத்தை வச்சு, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியன் மதத்தை வச்சு, ஸோ ஜாதியை வச்சு கேஸ்ட், அப்படி இல்லைன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் அவங்க எங்க பிறந்திருக்காங்க அப்படின்றத வச்சு. ஸோ இதை படிலாம் ஒரு தனி மனிதனை வந்து வேறுபாடு காட்டி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் யார்கிட்ட கிடையாது? கவர்மெண்ட்ட கிடையாது. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன ஆர்டிகல் 16. ஸோ வேலை வாய்ப்புகளை வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்றது. ஸோ அப்போ இந்த வேலை வாய்ப்பு வேறுபாடு அப்படின்றது ஆர்டிகல் 16 வயலேட் பண்றது, மீறுது அப்படின்றதுனால இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது என்ன எதையும் மீறுது அப்படின்னா ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 19 மீறுது. ஸோ ஏன் ஆர்டிகல் 14 மீறுது அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. எல்லாருக்கும் சம வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்றது ஆர்டிகல் 14 சொல்லுது. ஆர்டிகல் 19ல பாத்தீங்க அப்படின்னா இ அண்ட் எஃப், ஆர்டிகல் 19E அண்ட் எஃப். ஆர்டிகல் 19E என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு இந்தியாவில் இருக்க எந்த ஒரு இடத்துக்குனாலும் நான் சுதந்திரமா பயணிக்கலாம் அப்படின்றத பத்தி பேசுறது ஆர்டிகல் இ. ஆர்டிகல் 19E.
ஆர்டிகல் 19F எதை பத்தி பேசுனா, நான் அதே மாதிரி இந்தியாவில் இருக்க எங்க வேணாலும் போய் என்னுடைய வேலையை நான் செய்யலாம். ரைட் டு ஒர்க். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தை பத்தி பேசுறதுனால இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுது, இது வயலேட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதான் லாஸ்ட் நியூஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நியூஸ் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வில் setting aside a detention over observed preventive detention laws are a colonial legacy. They must be used only in the rarest of rare case. ஓகேவா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட். ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் தப்பு செஞ்சதை வந்து யாராவது வந்து பார்த்துட்டாங்க, இல்லை என் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் செஞ்ச தப்புக்காக ஒரு விஷயத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறேன்னா அது புனிட்டிவ் டிடென்ஷன். ஓகேவா? ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்றது, இவன் ஒருவேளை தப்பு பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் அரெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் என்ன ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்றது. ஓகேவா? இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து ஆக்சுவலா நம்ம சட்டத்துல சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா இல்ல. ஓகேவா? ஸோ ஆனா ஆர்டிகல் 22 எதை பத்தி பேசுது அப்படின்னா, ரைட் அகைன்ஸ்ட் அரெஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரு நான் என்ன வந்து ஒரு அன்லாஃபுல்லா வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதை எதிர்த்து நான் கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் என்ன ஆர்டிகல் 22ல சொல்லப்பட்டிருக்கு. அதே ஆர்டிகல் 22ல ஆர்டிகல் 22(3) என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அரெஸ்ட் பண்ண பர்சனை 24 மணி நேரத்துல அவங்க என்ன பண்ணிருக்கணும், கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். ஸோ அதை பத்தி பேசுறது ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 2. ஓகேவா? ஸோ ஆனா இந்த விஷயம், அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் முன்னாடி ஆஜர்படுத்திருக்கணும் அப்படின்றது எது கிடையாது, ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு செல்லாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 22(4) என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தவங்களை வந்து டிடென் பண்றாங்க அப்படின்னா, அதாவது காவல்ல வைக்கிறாங்க அப்படின்னா மேக்சிமம் 3 months. ஓகேவா? அவங்க மேல குற்றம் நிரூபிக்கப்படப்படலனாலுமே அவங்கள மேக்சிமம் 3 மாசம் தான் காவல்ல வைக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கு. ஆனா அதே ஆர்டிகல் 22(7) என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை பாராளுமன்றம் ஏதோ ஒரு சட்டத்தை ஏற்றுது அப்படின்ற பட்சத்துல அந்த சட்டத்துல கால அளவு 3 மாசமோ இல்ல 4 மாசமோ 5 மாசமோ சொல்லியிருந்து அப்படின்னா அது அவங்க அந்த காலம் வரையுமே அவங்களை என்ன பண்ணலாம், காவல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பார்லிமெண்ட் ஒரு லாவா பாஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்லிமெண்ட் வந்து ஒரு லா பாஸ் பண்ணி ஒருத்தவங்களை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் மூலமா 1 வருஷம் வரையும் காவல்ல வைக்கிறதுக்கான அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஆர்டிகல் 4 அப்படின்றது ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 4 அப்படின்றது செல்லுபடி ஆகாது. ஓகேவா? அதை பத்தி பேசுறது தான் ஆர்டிகல் 22(7) அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். நம்ம இந்தியாவில் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பாத்தீங்கன்னா UAPA. ஸோ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் தான் UAPA. ஸோ இது ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட். ஸோ இது இல்லாம ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல வரும். ஓகேவா? ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்ல வரதுனால இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சட்டமேற்ற அதிகாரம் உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சட்டமேற்றத்துக்கான அதிகாரம் உண்டு. ஓகேவா? ஸோ இன்னைக்கான நியூஸஸ் அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி வந்து பாலிட்டியில அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எல்லாமே, இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இந்த படிக்கும் போதே நீங்க எதையும் சேர்த்து படிச்சிருங்க, ஸ்டாட்டிக் பார்ட்டையுமே சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது ஸ்டாட்டிக் பார்ட்டும் உங்களுக்கு ஓவர் ஆகும். ஓகேவா?